இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. அம்மா, நாம வரும்போது அப்பாவையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஏமா விட்டுட்டு வந்துட்ட? என்ன பண்றது, எல்லாம் உன்னாலதான். உன் முன்னாடி எந்த ஆவி வருதோ, பின்னாடியில இருந்து எந்த ஆவி வருதோ, மத்தவங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சுதான் பயந்து அவர் வரவே இல்லை. ஆனா ஒரு விதத்துல அவர் வராது நல்லது. ஏன் சொல்லு? ஏமா? இங்க பாக்காதே, அங்க பாக்காதே, பேசாதே, உம்முன்னு சொல்லிட்டு புத்தமத துறவு மாதிரி நான் இப்படியே வரணும். போர். ஏமா, எனக்கு ஒரு சந்தேகம்மா. நீ எப்பவும் லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருப்ப. ஆனா அப்பா அனாவசியமா பேசவே மாட்டாரு. எப்படிமா உங்க 2 பேருக்கும் செட் ஆச்சு? ஓ, உங்க அப்பா அனாவசியமா பேச மாட்டாரு, இப்ப நான் அனாவசியமா பேசுறேன். நான் வரல. இல்ல நான் வரல. ப்ளீஸ் கோச்சுக்காதம்மா. சரி நீ சொல்லு, நான் கேக்குறேன். அது ஒரு பெரிய கதை. உங்க அப்பா நிறைய இடத்துல பொண்ணு தேடிட்டு இருந்தார். எங்கேயுமே கிடைக்கல. ஏன் சொல்லு? தெரியலையே, சொல்லுமா. 1008 கண்டிஷன். பொண்ணு ரொம்ப சிவப்பா இருக்க கூடாதான், ரொம்ப கருப்பாவும் இருக்க கூடாது, ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் பேசக்கூடாது, இப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாது. எந்த பொண்ணு மாட்டுவா? அவ்வளவுதான். பையன் சன்னியாசதான் அப்படின்னு பயந்துட்டு அவங்க அப்பா ஊர்ல இருக்கிற எல்லா புரோக்கர்ட்டையும் சொல்லிட்டார். அதுல ஒரு புரோக்கர் எங்க பாட்ட வந்து விஷயத்த சொல்லவும் அப்பா வந்து வாங்கன்னு சொல்லிட்டார். இவர் வர்ற அன்னைக்கு நல்லா புடிச்சு வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, ஏமா? அன்னைக்கு பார்த்து நான் பைரவருக்கு மௌன விரதம் இருந்தேன்டி. என்ன பண்றது, இவர் வந்து என்கிட்ட என்னென்னமோ கேக்குறாரு. நீ பேசுறியா, இப்படி பண்ணுவியா, சமைப்பியா, எல்லாத்துக்கும் இப்படியே மண்டை ஆட்டு. பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு உடனே கல்யாணத்தை நடத்திட்டாரு. அப்படித்தான் இந்த கல்யாணங்கிற விபத்து நடந்தது. என்னமா விபத்து? ரொம்ப தேவையா இந்த விபத்து வந்து சொல்லணுமா? 2 பொம்பளைங்க ஏதோ பேசிட்டு வராங்க. அம்மா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு கேட்டேன். நீ ஒண்ணு ஹெல்ப் பண்ண மாட்டப்போ. போறமா. நீ பேசாம வாமா. ஏமா அவங்க கிட்ட போய்? நான் என்னோட பர்சனல் விஷயத்தை ரகசியமா சொல்லிட்டு இருந்தவன் எதுக்கு காரை கொண்டு வந்து கொடுக்குறான்? அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, அன்னையில இருந்து நான் தான் படபடன்னு பேசிட்டு இருக்கேன். உங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் மண்டை யோ நெல்லியா. என்ன இடிச்சு நீ பாட்டு போயிட்டா இருக்க? இல்லம்மா, நான் இடிக்கலம்மா, போன் பண்ணிட்டு இருந்தம்மா. பார்த்து போக கூடாதா? சத்தியமா சொல்றேம்மா, நான் இடிக்கலம்மா. நான் ஒரு குடும்பஸ்தன், நம்புமா. குடும்பஸ்தன் இடிக்க முடியாதா? என்னங்க, என்ன நடந்தது? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சொன்னாலும் நீ தீர்த்து வச்சிருவியா? யாரு மணி? நான் இவரோட சம்சாரம். ஐயோ, அந்த உத்தம புருஷனுக்கு நீதான் சம்சாரமா? நான் உங்க கண்ணுக்கு தெரியலனா? இரு, போலீஸ்க்கு போன் பண்றேன். பைரவிங்க வாடி. ஐயா வேண்டாம்மா, இல்ல. மத்தவங்களே தேவையில்லாம வம்புக்கு எடுக்கிற மா. நான் தான் அந்த ஆளை இடிச்சேன். நிஜமாவா? சரி வா, அந்த ஆளுக்கு தெரிய வேண்டாம். அவங்க ஏதோ பாவம் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. வா. பாவமா அந்த ஆளு போய் இந்த புடி புடிச்சிட்ட. நியாயமா பார்த்தா அவன் தான் என்ன திட்டிருக்கணும். திட்டிடுவான் அவன், பிச்சிடுவேன் பிச்சு. சரி, நம்ம தான் கவனம் இல்லாம அவனை போய் இடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ. அவன் நல்லவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஒதுங்கி போயிருக்கணும். அதுதான் என்னுடைய பாயிண்ட். நல்ல பாயிண்ட். உன் பொண்ணு நீ விட்டு கொடுக்கவே மாட்டியே. சரி, நம்ம என்ன சாப்பிடலாம்? எனக்கு இருக்கிற பசிக்கு ஒரு யானை பிரியாணி ஆர்டர் பண்ணு. அப்ப சைட் டிஷ்க்கு என்ன வேணும்? சைட் டிஷ் ஒட்டகச்சிவிங்கி ஃப்ரை. ஓகே பேரர், ஒரு யானை பிரியாணி, ஒரு ஒட்டகச்சிவிங்கி ஃப்ரை ப்ளீஸ். ஏய், சீரியஸா சொல்றா பாருங்க, குடு. என்ன நீ கலாட்டா பண்ணாத, எனக்கு எல்லா ஐட்டமும் தெரியும். நான் ஆர்டர் பண்றேன் பார். சரி சொல்லு. பிரான்ஸ் ஃப்ரை வேண்டாம், கிராப் வேண்டாம். இறந்து போனவங்க உன் கண்ணுக்கு தெரியறாங்க, அப்படித்தானே? உன் கண்ணுக்கு தெரியுது, என் குரல் உனக்கு கேக்குது. ஆனா எதுவும் தெரியாத மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாக்குற. மேடம், என்ன சாப்பிடுறீங்க? ப்ளீஸ் என்ன பாரு, ப்ளீஸ்.
இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, போயிடு. சொல்றேன் மஷ்ரூம் மசாலா. ஓகே. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வரல. எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் ப்ளீஸ். இப்ப நீ போறியா இல்லையா? என்ன எதுக்குங்க போக சொல்றீங்க? இந்த ஹோட்டலுக்கு வரவங்க கிட்ட என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறது தான் என்னோட வேலை. கரெக்ட். அதான் உன் வேலை. ஆனா நீ வந்து என்னமோ ஆர்டர் எடுக்கிறது எனக்கு என்னமோ ஆர்டர் பண்ண மாதிரி இருக்கு. வெரி பேட். ஓகேவா? நேத்திய சப்பாத்தி தோசை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னமோ புதுசா பேர்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. அது எங்களுக்கு புரியல. சரி ஓகே. ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65. இத புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு நேரம்? இது சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன். இப்ப நீ சீக்கிரமா உடனே கொண்டு வரேன். ஓகே. என்னம்மா மறுபடியும் ஏதாவது வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதா? ஆமாமா. ஏண்டி எனக்கு வர்ற கோவத்துல நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. போனா போயிட்டு போதுன்னு விட்டு வச்சா தலைமையில ஏறுவாங்களா? அவங்க உங்க வேலையை பார்த்துட்டு பேசாம போயிட்டே இருக்கணுமா சொல்லிட்டேன். யாரம்மா வேலை பார்த்துட்டு போக சொல்றீங்க? ஐயோ, இவங்க உங்களை சொல்லல, எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். நீங்க பாத்து போங்க. பேசுங்க. ஏய் என் கண்ணுக்கு தெரியுது. அந்த ஐயோ, என்னம்மா அது? இவங்க இல்லம்மா, அது போயிடுச்சுமா. தேவையில்லாம நீ குழப்பிக்காத. ஐயோ என்ன பைரவி இது? உன் கண்ணுக்கு தெரியறதுங்கெல்லாம் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுங்களே. தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். நான் தான் இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இதெல்லாம் நான் கஷ்டமா நினைக்கலமா. நான் போய் கை கழுவிட்டு வரேன். என்ன உனக்கு தெரியுது இல்ல? நான் பேசுறது உனக்கு கேக்குது இல்ல? இப்பதான் என் கழுத்து அறுத்தாங்க. என் உடம்பு கூட இந்த ஹோட்டல் வாசல்ல தான் இருக்கு. நீ வந்து பாரு.
இந்த நேரத்துல வந்து என்ன பயமுறுத்துற? நான் உன்னை பயமுறுத்தல, நீ தான் என்னை பார்த்து பயப்படுற. பின்ன எதுக்காக இப்ப வந்த? என்னை யாராவது பார்க்க மாட்டாங்களா, என் பேச்சு கேட்க மாட்டாங்களான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். உன்னால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். இப்ப என்னால முடியாது. இங்க பாரு, எனக்கு நடந்த கொடுமையை நீ கேட்டினா நீ எனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவ. சரி சரி, நான் உனக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன். ஆனா இந்த நேரத்துல நீ இப்படி நடந்துக்கிட்டேனா அம்மா பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. தயவு செஞ்சு நீ இப்ப போயிடு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம் ப்ளீஸ். ஒருவர் இறந்துவிட்டால் அவரது உடலிலிருந்து வெளியேறும் ஆத்மாவானது அவ்வளவு எளிதில் போய்விட வாய்ப்பில்லை. தன் உடலை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருக்குமாம். சொந்த பந்தங்கள்லாம் கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. இது யார் கண்ணுக்கும் தெரியாது. தன் உடம்பு போயிடுச்சே, உசுறு தனியா நிக்குதேன்னு கதறி கதறி இதுவும் பாட்டுக்கு அழுதுகிட்டு கிடக்கும். முருகா, துர்மரணம் தலைப்பே சரியில்லையே. மரணம் என்பது 2 விதமாகப்பட்டது. ஒன்று இயற்கை மரணம், இன்னொன்று துர்மரணம். இயற்கை மரணம் என்பது கடவுளால் அருளப்பட்ட ஆயுளை அவரே எடுத்து செல்வது. துர்மரணம் என்பது நாமவே நம் உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்வது, இல்லை வேறு விதமாக பறிக்கப்படுவது. அப்படி பறிக்கப்பட்ட உயிர் அவ்வளவு எளிதில் உடலை விட்டு போவதில்லை. அந்த உடலை சுற்றி அங்கேயே இருந்து கொண்டிருக்கும். அவர்தான் இருக்கும். எங்க 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 ஹலோ, ஏங்க யாரு? ஹாய், நான் ஆவி பேசுறேன். ஆவி பேசுறியா? ஹேய் செல்லம், நான் ஆவி தான்டா பேசுறேன். ஆவி பேசுறேன்டாவா? பேயெல்லாம் செல்லமா என்ன கூப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஐயோ, இதுக்கெல்லாம் நான் மசிகிற ஆள் கிடையாது. சாமி, யாருமே இல்லையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. முருகா 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 முருகா, செடி மரம் படிலாம் ஒரு பயங்கரமா ஆடுதே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. முருகா, ஏமா நீ வேற வந்து பயமுறுத்துற? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பயந்து போயிருக்க? பயப்படாம வேற என்ன செய்யறது? சுத்தி பாரு, நம்ம வீடா இது? ஒரே கந்திர கோலம் ஆயிடுச்சுல்ல. ஆவிங்க வந்து பயமுறுத்துதுமா. என்னம்மா, எல்லாமே நார்மலா தானமா இருக்கு? ஐயோ, அந்த சேர்லாம் நவுந்து போய் அங்கங்கயோ கிடந்தது. இந்த செடி கொடி எல்லாம் பயங்கரமா ஆட்டம் காமிச்சிருச்சுமா. நிஜமா? ஐயோ அம்மா, எல்லாம் உன்னோட மன பிரமையா இருக்குமா? நீ அப்படி சொல்ல எனக்கு தெரியும். பிரம்ம தானே. இரு, இந்த போன் எடு, போன் எடு. இந்த போன்ல ஆவி பேசிடுச்சு. போன் எடுத்தா நான் ஆவி பேசுறேன், நீ பேசுற செல்லோன்னுது. என்ன? ஐயோ அம்மா, ஆவி இல்லம்மா, ஆர்வி. என் ஃப்ரெண்டு ஆர் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் நல்ல ஒரு பேர் இருக்கும் போது இந்த இன்ஷியல் ரொம்ப முக்கியமா? ஆவி ஆவின்னுட்டு பயப்படுற நேரத்துல இவன் வேற. அது சரி, இப்ப எதுக்கு உனக்கு திடீர்னு இவ்ளோ பயம்? வேற ஒண்ணும் இல்லம்மா, ஆவிகளோட நீ பேசுற, அவங்க பிரச்சனையெல்லாம் தலையிடுற. என் பொண்ணுக்கு என்னால உதவி செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இந்த பாழா போன புத்தகத்தை படிச்சிருப்பாரு. ஆவிகளுடன் பேசுவது எப்படின்னு இருக்கு. அதான் அதுல இருந்துதான் இந்த ஆவிகளுக்கு கோவம் வந்துருச்சு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைமா. நான் வெளியே கிளம்பணும், எனக்கு வந்து சாப்பாடு போடுவா. சரி வா. வரேம்மா. அப்பா, பைரவி வந்ததுக்கு அப்புறம் எதுவும் வராதே. வாங்கடா ஆவிங்களா, பார்க்கலாம். ஆவிகளுடன் பேசுவது எப்படி? பட்டியோட என்ன பார்த்து சிரிக்கிறேன். பைரவி,
யாருன்னு யோசிக்கிறியா பைரவி? அவ என் தங்கச்சி. அவளை நீ காப்பாத்தணும். அதுக்கு தான் உன்கிட்ட நான் உதவி கேட்கிறேன்.